எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் சார், இந்த செந்திப்பட்டி கேஸில் பாடி மார்ச்சரி போயிடுச்சு. ஓகே. கேஸு கோர்ட்டுக்கு வந்துருச்சு. குட். இதுக்கு மேலே உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் பார்த்துக்கணும். கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். சார், எனக்கு ஒரு சந்தேகம். இதுக்கப்புறமாவது ஜாதி ஒழிஞ்சிடும் நம்புறீங்களா நீங்கள்? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. அவ்வளோ ஈஸியாக ஒழியாது, நம்ம தான் ஒழிக்கணும். இந்த ஜாதின்னு சொல்கிறாங்களே, ஆமாம், அதெல்லாம் ஒரிஜினல் ஜாதி இல்லை. அதுக்குள்ளே இருக்க 7-8 உட்பிரிவுகள், அதெல்லாம் தான் ஒரிஜினல் ஜாதி. ஒழிக்கணும்னு அங்கிருந்து ஒழிக்கணும். பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ள செந்திப்பட்டு வழக்கு திருநெல்வேலி நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி விசாரிக்குமாறு பரிந்துரை செய்திருந்தார். மதுரை உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இனிமே நீ ஊருக்குள்ள வரக்கூடாது. நீங்க திருந்திய மாட்டீங்களா? முதல்ல எஸ்பி ஆர்டர் போட்டாரு, ரெண்டாவது கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. தயவு செய்து நீங்க எல்லாம் அமைதியா போயிருங்க. உங்களால சின்னசாமி ஏதாவது ஒண்ணு ஆச்சு, எல்லாரும் இதுக்கு உள்ள போட்டுருவேன். நீங்க எல்லாம் கலைஞ்சு போங்க. மீச முதல்ல கலைஞ்சு போங்க. எல்லாரும் நீங்க முன்னாடி போங்க. போங்க போங்கப்பா, எல்லாரும் போங்கப்பா. நின்னுட்டே இருக்கீங்க, வண்டி அடியா. வெள்ளையம்மா, அன்னைக்கு அவங்க வெட்ட வர்றப்போ அவங்க காலில் விழுந்து நீ கதறதை பார்த்தத உடனே நீ ஊரை விட்டு ஓடிடுன்னு நினச்சம்மா. ஆனால் அவன் மகன் சின்னசாமி போராட்டம்னா என்னன்னு உறுதியாக கம்பீரமாக நின்று காட்டிட்டாமா. அம்மா, தாயே, அம்மா. நல்லா இருக்கியா தாயே? நல்லா இருக்கேம்மா. அண்ணன் எப்படிமா இருக்கு? ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து அண்ணனை அடிச்சாங்களாப்பா? நான் கூடவே வந்து அண்ணனை பார்த்துட்டு வரட்டாமா? வேணாம் தாயி, ஊருக்காரங்க எல்லாரும் நம்ம மேல கோவமா இருக்காங்க. எங்களை பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ மட்டும் அங்க வர வேணாம் மகளே. இன்னொரு முறை உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா தாங்க முடியாது தாயி. இந்தாரு வெள்ளையம்மா, நீயே இப்படி அழுதீனா அது பாவம் சின்ன பிள்ளை தாங்குமா? அழுகாதம்மா, அழுகாத, எல்லாம் சரியாயிரும். இதெல்லாம் எப்பங்க ஐயா சரியாகும்? இந்த நாட்டில் எப்பெல்லாம் அக்கிரமம் தரவரிச்சு ஆடுதோ அப்பெல்லாம் அந்த ஆண்டவன் அவதாரம் எடுத்து வந்து எதிரி அழிச்சாங்கிற கதை உண்டு. இப்போ அந்த அவதாரம் மறுபடியும் எடுத்து வரணும், அரசியல்வாதியா வரணும். அதுவும் அதிகாரமிக்க அரசியல்வாதியா வரணும். அப்பத்தான் இதெல்லாம் சரியாகும்.